என்னப்பா இது சின்ன வயசுல நீ இப்படி பொறுப்பான வைக்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அட என்னமாமா நீங்க சொன்னீங்க, நான் இப்படி பொறுப்புடது காரணமே நீங்களும் என் நண்பரும் தாங்க. முக்கியமா என் நண்பன் முத்துவும் தானே மாமா. என்னமாமா கொஞ்சம் குறைச்சு ஒண்ணு இல்லப்பா, சின்ன வயசுல சிக்கனமும் தன்னம்பிக்கையான உழைப்பும் வந்துட்டாலே இந்த வாழ்க்கை சுகமான நாள் தான் மாறிப்பா. சரி அதெல்லாம் விடுங்க மாமா. இப்ப என்ன மாமா நம்ம பெரிய மாமா ஏதோ சொத்து பிரச்சனையா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பணம் பேர் புகழ் மேல ஆசை இருக்கும், சிலருக்கு காதல் மேல ஆசை இருக்கும். ஆனா என் உடம்பு இருந்தவனுக்கு சொத்து மேல ஆசை. வீடு எங்க வீட்டை பிரிக்காம இருந்ததுனால அது மேல துறை கேஸ் போட்டாரு. சொத்து மேல ஆசையா? இதுக்கு என்ன மாமா பண்ண? இதுக்கு என்ன பண்ண, கேஸ் போட்டுக்கல. வரட்டு பாப்பா யாருக்கு தீர்ப்பான்னு பாப்போம். ஓஹோ அப்படியா பெரிய மாமா செஞ்சிருக்காரு? ஏமாமா இவ பெரிய மாமா மட்டும் இப்படி இருக்காரு? அவன் சின்ன வயசுல குடிச்சு சூதாடி சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டான். இத பார்த்து எங்க அப்பா சொத்தை பிரிச்சுட்டாரு. ஓஹோ எப்படினாலும் வீட்டை மட்டும் பிரிக்கலப்பா, அதுக்கு தான் தவிர கேஸ் போட்டுக்காரு. எப்படினாலும் வீடு பாதி பாதி தானே மாமா, அதான முறை. அது சரிதான்ப்பா, வீடு பாதி பாதி தான், நீ சொல்லுறதுதான் சரிதான். அதான் நீ தப்பு கணக்கு போடுதாப்பா. முறைப்படி இந்த வீடு வந்து உங்க அம்மா அதான் என் தங்கச்சி மீனாட்சிக்கு தான் போகணும். அவளுக்கு நான் வேணும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். இத பார்த்த எங்க அப்பா சொத்தை எனக்கு தான் சொல்லி எழுதி வச்சுட்டாரு. ஆனா வீட்டை மட்டும் பிரிக்காம அப்படியே போட்டதால எங்க துறை கேஸ் போட்டுட்டாங்க. ஓஹோ அப்போ பெரிய மாமா எங்க அம்மா காட்டி எதுவுமே செய்யலையா என்ன? ஒண்ணுமே செய்யல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் குடி சூதாட்டம். சின்ன வயசுல சொத்தை இழந்தா இப்ப சொந்தத்தை இழங்கி தனி மரமா நிக்காப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கம்மா. இல்லப்பா மாதவா, விட்டு கொடுத்தா கெட்டு போயிடுவான்ப்பா. என்னால அவனை பேசுற தரக்குறான வார்த்தையை என்னால மன்னிக்க முடியாதுப்பா. என்னதான் இருந்தாலும் உடம்புட ரத்தம் உங்க சொந்த அண்ணன். என்னவமா நீங்க? இல்லப்பா அவனை பத்தி உனக்கு தெரியாது. தாய தாயாவும் தாரத்தை தாரமாக நம்ம பார்க்கணும். ஆனா என் தம்பி எங்க அண்ணன் மாத்தி பார்த்தா இது வீணா மனசை குழப்பிக்கிட்டே இருக்கிற எல்லாம் பெத்த பந்தமும் சொந்தமா விட்டு போகாதுப்பா. தங்க ஊசி என்பதுக்காக கண்ணுல குத்திக்க முடியுமா? முடியாதுல்லம்மா. எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நாடகம் பாடுற மாதிரி பேசாத. நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். எங்க வீட்டுலதான் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லாம இருக்கு. சண்டை போட்டுக்கிட்டா நாளைக்கு சேர்ந்துக்க மாட்டாங்களா? இத பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நாள் பிறக்கத்தான் போதுங்க. பிறகுங்க கண்டிப்பா பிறக்கும். எல்லாம் இந்த மருத முருகன் அழிட்டா எல்லாம் நல்ல காரியமாவே நடக்கும். ஆமா உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து போன் போட்டாளா? எப்படி இருக்கா? அவளாத்த என்னத சொல்ல இருக்கா ஏதோ. என்னப்பா ரொம்ப சலிப்பா பேசுற மாதிரி இருக்கு? என்னதான் சொல்ல, சொன்னதே தான் சொல்லலாம். நம்ம என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கிட்டே என்னதான் செய்ய. நானும் சொந்தங்களோட ஒத்து போனோம் தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லா பாசமும் என்னைக்கு அத்து போகாது. ஆமாதா முத்து என்னதான் சொல்லலாம். அவனை தான் கேட்கறியா? அவன் என்ன அந்த பொண்ணு செத்து போனாலே அவளை ஏன் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவள் இழப்புட்டான். என்னைக்கு தான் அவனை திருத்துறதோ அவனை திருத்தவே முடியாதுப்பா. பொருளுட்ட என்ன கேட்டு மாறுவான், அதுதானே ஆகணும். இன்னைக்கு கூட காலையில பாவனாசுக்கு அவன் கொண்டாட்டி இறந்து போனால அதுக்காக கட்டி கொடுக்கறதுக்காக போயிருக்கான்ப்பா. விடுங்கட்டா, நான் வேணா வந்து பேசிக்கிறேன். நான் வேணா வந்து பேசி பாக்குறேன். முத்துக்கிட்ட நல்லதா தான் நடக்கும். சரிதா நான் வரேன். என் பிள்ளைக்கு நீதான் துணைக்கு துணையா இருந்து அவனை வழி செலுத்தி கொண்டு போகணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் தான் பொண்டாட்டியே நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஆசைப்பட்டபடி அந்த பொண்ணையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனா திடீர்னு அந்த பொண்ணு எப்படி செத்தா, ஏன் செத்தா, எந்த காரணமும் யாருக்குமே தெரியாம போச்சு. அவளையே நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை அழிச்சிரும் போல பயமா இருக்கு. கடவுளே நீதான் துணையா இருந்து அவளை காப்பாற்றுறாங்க.